வணக்கம். என் பேர் சரண்யா. நான் சித்தம் அப்படின்ற நிறுவனத்தை நடத்தி வந்துட்டு இருக்கேன். சித்தம் ஒரு கம்பெனின்னு சொல்றதை விட ஒரு மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சித்தம்ல நம்மளோட இந்திய கலாச்சாரத்தை, ஆன்மீகத்தை நம்ம பக்கத்துல பார்த்து கேட்கிற கதைகளை அடுத்த தலைமுறைக்கு எப்படி ஒரு ஜாலியா ஃபன்னா பட் அதே சமயத்துல அவங்களுக்கு ரிலேட்டபிளா ஒரு புரிதலோட எப்படி எடுத்துட்டு போலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு போர்ட் கேம் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். இது முற்றிலும் ஸ்கிரீன் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தோட தான் ஆரம்பிச்சோம். இந்த காலத்து குழந்தைங்க தாத்தா பாட்டி பக்கத்துல இருக்கிறது இல்ல, அம்மா அப்பா ரொம்ப பிஸியா இருக்காங்க. அப்போ நம்ம கலாச்சாரத்தை எப்படி தெரிஞ்சுப்பாங்க? அவங்க வளர்றச்சே அவங்களுக்கு அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் அது இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சு அவங்களுக்கு தேவையான அடிப்படையான வேல்யூ சிஸ்டம், அவங்க கலாச்சாரத்தை பத்தி, அவங்க குடும்பத்தை பத்தி, அவங்க நாட்டை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா விஷயத்தையும் நாங்க ஒரு போர்ட் கேமா, கார்டு கேமா, குடும்பம் ஃபுல்லா உட்கார்ந்து சந்தோஷமா விளையாடக்கூடிய ஒரு கேமா தயாரிச்சு வந்துட்டு இருக்கோம். சித்தம் அப்படின்ற பேரே யோக சூத்திரத்துல இருந்து நாங்க எடுத்தோம். சித்த சுத்தியும் சித்த விருத்தி நிரோதா, இதுதான் 2 வேர்சஸ் சொல்லுவாங்க. அதாவது நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தணும், பிளஸ் நம்ம மனசை சுத்தமா வச்சுக்கணும். இது 2 தான் ஒரு மனுஷன் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு அடிப்படை அப்படின்றது தான் இதோட பொருள். அண்ட் இந்த 2 பண்றதுக்கு நம்மளோட கல்ச்சுரல் ரூட்டட்னஸ், நம்ம கலாச்சார அஸ்திவாரம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் கண்டிப்பா நம்புறேன். ஸோ அதனாலதான் என் கம்பெனிக்கு சித்தம் அப்படின்ற பேர் வச்சிருக்கோம். அந்த லோகோவே பாத்தீங்கன்னா கூட சீல என்னெல்லாமோ ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் வாழ்க்கையில நம்ம மனசும் வாழ்க்கையும் எப்படி மேல கீழே போயிட்டு அப்புறம் எம்ல வரைச்சே ஒரு திடமா முடிக்கும். அதுதான் சித்தம். இந்த சித்தம்ல நாங்க பல்வேறு வகையான கேம்ஸ் பண்ணிட்டு வரோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, தமிழ் பழமொழிகளை மட்டுமே அடிப்படையா வச்சு பார்ட்டி டாக்ஸ் அப்படின்னு ஒரு கேம் பண்ணியிருக்கோம். அதை விளையாடுறது மூலமா நீங்க நிறைய தமிழ் பழமொழிகளை கத்துக்கலாம். எதுக்கு பழமொழிகளை கத்துக்கணும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு புரியுது. ஏன்னா தமிழ் பழமொழின்றது நமக்கு பாட்டி தாத்தா அவங்க பேசின வார்த்தைகள் மட்டும் இல்ல, ஒரு பெரிய விஷயத்த சின்னதா அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுவாங்க. அது நம்மளோட அவங்க வாழ்க்கையில எப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படின்றதையும் அழகா நம்மளுக்கு எடுத்து காட்டக்கூடிய விஷயங்களா அமையுது. ஸோ தமிழ் பழமொழிகளை வச்சு பார்ட்டி டாக்ஸ். அதே மாதிரி நம்ம தேசத்தோட டைவர்சிட்டி, நம்ம எப்பவுமே இந்தியாஸ் அ டைவர்ஸ் கண்ட்ரி அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நமக்கு மனசுல தோன்றது நிறைய விஷயம் நம்ம வேறு வேறா இருக்கும், அந்த வேற்றுமை தான் நம்மளுக்குள்ள நிறைய தோன்றது. பட் அது இல்லாம இது எல்லாத்துக்கும் மீறி ஏதோ ஒரு விஷயம் நம்ம எல்லாரையும் கனெக்ட் பண்ணுது. அந்த விஷயம் என்ன அப்படின்ற அந்த நூலை பிடிச்சு ஒரு கார்டு கேம் பண்ணியிருக்கோம். செட்டு சேர்க்கிற மாதிரி ஒரு கார்டு கேம். இந்த கேம் நீங்க விளையாடுறது மூலமா நம்ம இந்தியாவில் இருக்கிற 28 ஸ்டேட்ஸை பத்தியும் அவங்களோட கலாச்சாரத்தை பத்தியும் உங்களால ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். இது மாதிரி நிறைய டாபிக்ஸ், மந்திர ஜபம் மேல, அதுக்கப்புறம் உங்க ஃபேமிலி, உங்க கலாச்சாரத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வெரி ஃபன் ஆக்டிவிட்டி புக் ஒன்று பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மேல ஒரு போர்ட் கேம் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டிடெக்டிவ் கேம், நம்ம சக்தி பீடங்கள், ஜோதிர்லிங்கங்கள் இதெல்லாம் வச்சு ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் ஸ்டைல்ல ஒரு நாரதா 007 அப்படின்னு ஒரு போர்ட் கேமும் பண்ணியிருக்கோம். அது விளையாடுறது மூலமா உங்களுக்கு எதுவுமே தெரியலனாலும் அந்த விளையாட நீங்க எல்லா சக்தி பீடங்கள், ஜோதிர்லிங்கங்கள் இதை பத்தி எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. நான் சின்ன குழந்தையா இருக்கிறச்சே எனக்கு பாட்டி கூட தான் நான் எல்லா இடத்துக்கும் போவேன். கோவிலுக்கு நிறைய கூட்டிட்டு போவாங்க, நிறைய கதை சொல்லுவாங்க. அக்கா டான்சர், அதனால அது மூலமாகவும் நிறைய ஆர்ட் கல்ச்சருக்கு எக்ஸ்போஷர் கிடைச்சிது. நானும் பாட்டு கத்துட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு அழகான ஒரு குடும்ப சூழலை அமைச்சு கொடுத்தது. அம்மா அப்பாவுக்கும் ரொம்ப ரிலீஜியஸ், நிறைய கதை சொல்லி குடும்பம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு என்டிட்டியா எனக்கு அந்த கம்ஃபர்ட் கொடுத்து தான் வளர்த்தாங்க. இங்கே சென்னையில தான் வளர்ந்துட்டு பிடெக் முடிச்சுட்டு அமெரிக்காவில் போய் எம்எஸ் படித்தேன். அதுவும் கேம் டிசைனில் படித்தேன். அதுக்கப்புறம் அங்கேயே நிறைய வருஷம் வேலை பார்த்தேன்.
வேலை பார்க்குறச்சே எனக்கு நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. அப்போதான் ஒரு சின்ன விஷயத்த கூட அவங்க ஊர்ல எப்படி ஒரு பெரிய இதுவா சொல்றாங்க. ஒரு ஒரு உதாரணத்துக்கு வந்து யூஎஸ்ல வந்து கிளாஸ் பீச் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது ஒண்ணுமே இல்லை. நிறைய பேர் வந்து அந்த இடத்துல பாட்டில வந்து கிளாஸ் பாட்டில உடைச்சு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பார்த்தா ஆனா கிளாஸ் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போர்டு வச்சு அதுக்கு நிறைய டூரிஸ்ட் வந்து வருவாங்க. அதெல்லாம் பார்க்குறச்சு எனக்கு தோணும், ஐயோ நம்ம இந்தியாவில் எவ்வளோ விஷயம் இருக்குது, நம்ம ஏன் இதை பற்றிலாம் பேச மாட்டேங்கிறோம், ஒவ்வொன்றுத்துக்கும் அவ்வளோ ஒரு அற்புதமான கதை இருக்குது, அர்த்தம் இருக்குது, இதையே பற்றி பேச மாட்டேங்கிறோம் அப்படின்னு எனக்கு எப்போவுமே மனசில் ஓடினது உண்டு. அதே சமயத்தில் தான் எனக்கு வந்து நான் டிஃப்ரெண்ட் எஜுகேஷன் சிஸ்டம்ஸ்க்கு நான் இன்ட்ரடியூஸ் ஆனதுனால நம்ம இந்தியாவுக்கு எப்பயாவது திரும்ப வந்து எஜுகேஷன் சிஸ்டமில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆசை ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் நான் யூஎஸை விட்டுட்டு சிங்கப்பூர் அண்ட் ஃப்ரான்ஸில் வந்து போயிட்டு நான் என்னோட எம்பிஏ பண்ணேன். அதுக்கப்புறம் மறுபடியும் உலகம் ஃபுல்லாக சுற்றுற வாய்ப்பு கிடைச்சிது வேலையினால். அதெல்லாம் பண்ணுறச்சே சரி இதெல்லாம் போகிறோம், நம்ம நாட்டுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு என் கணவரோட இந்தியா வந்து செட்டில் ஆகிட்டேன் 2017 ஆண்டு. அப்போ எனக்கு என்ன பண்ணணும்னு ஆசை அப்படின்லாம் தெரியாது. எஜுகேஷன் சிஸ்டம்ல ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. வந்த உடனே ஸ்கூல்ஸ்க்கு போக ஆரம்பித்தேன். நிறைய கம்பெனிஸில் ஒர்க் பண்ணி என்னதான் நடக்குது அப்படின்றத அந்த புரிதலை அதிகரிச்சுக்க ஆரம்பித்தேன். அப்படி பண்ணுறச்சே தான் ஒரு நாள் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது. ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்கிறச்சே 5வது 6வது படிக்கிற பசங்கள்லாம் என்கிட்ட வந்து மேம் எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, நாளைக்கு அசைன்மெண்ட் சப்மிஷன், எக்ஸாம் கூட இல்லை அசைன்மெண்ட் சப்மிஷன் எனக்கு இருக்குது, அதனால் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன் மேம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 6ஆம் கிளாஸ் படிக்கிற ஒரு குழந்தை, மேக்ஸிமம் அந்த குழந்தைக்கு ஒரு 10 வயசு இருக்கும். 10-11 வயசுக்கு வெறும்னா ஒரு அசைன்மெண்ட் சப்மிஷனுக்கு அந்த குழந்தையால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியலன்னா அப்போ அந்த குழந்தை வளர்ந்து லைஃப்பில் பாக்கி எல்லா விஷயத்தையும் சந்திக்கும் போது எப்படி அவங்களால மீண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள வந்தது. அந்த கேள்வியோட சேர்ந்து என்னோட பிரயாணம் எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனும் வந்தது. ஏன்னா ஒரு 20 வயசுலேருந்து ஆரம்பித்து நான் தனியாக போய் படித்தேன் அமெரிக்காவில். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், தோல்விகள் நிறைய சந்திக்கிறச்செல்லாம் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தோணும், எனக்கு தோல்வின்றது ஒரு ஆப்ஷனாகவே என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சது இல்லை. எப்படி நான் இதுலேருந்து மீண்டு வரப்போகிறேன் அப்படின்ற ஒரே எண்ணம் தான் எனக்கு இருந்தது. இதில் தோல்வி அடைஞ்சா என்ன ஆகும் அப்படின்ற எனக்கு அந்த ஆப்ஷனாக யோசிக்கிறதுக்கு எனக்கு தோணலை. ஸோ அந்த மாதிரி தான் நாம் வளர்ந்துருக்கோம் எப்படி அப்படின்னு இதை ரெண்டுத்தையும் நம்ம மேட்ச் பண்ண ட்ரை பண்ணேன். எனக்கு எதனால் எனக்கு அந்த மீள்ற தன்மை எனக்கு எங்கேருந்து வந்துச்சு, எனக்கு எங்கேருந்து அந்த சக்தி வந்தது அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு இந்த கலாச்சார கதைகள்ல இருந்தான். எனக்கு எப்போவுமே எனக்கு சோகமாக இருக்கச்சேவோ, எனக்கு ஒரு பெரிய ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் இருக்கச்சேவோ, நான் எப்போவுமே திரும்ப திரும்ப போய் படிக்கிறது மகாபாரதம், பாகவதம், இந்த புக்ஸை தான். ஸோ இந்த புக்ஸை நான் போய் படிக்கிறச்சே ஒவ்வொரு வாட்டி படிக்கிறச்சேவும் எனக்கு வந்து ஒரு புது கண்ணோட்டம் தெரியும், ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் லைஃப் தெரியும். அப்போது எனக்கு அதுதானே ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்குன்னு அர்த்தம். ஒவ்வொரு வாட்டியும் இதையே நான் அடுத்த தலைமுறைக்கு எடுத்து போகக்கூடாது அப்படின்னு ஒரு தாட் வந்தது. அப்போ தான் நான் படித்த படிப்பு கேம் டிசைன், என்னோட பேஷன், இன்ட்ரெஸ்ட், நம்ம கலாச்சாரம் அண்ட் நான் மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிற எஜுகேஷன், இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு அஃப்கோர்ஸ் மை எம்பிஏ டிகிரி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு சித்தம் அப்படின்ற நிறுவனத்தை ஆரம்பித்தேன். ஏன் போர்ட் கேம்ஸ், ஏன் டிஜிட்டல் கேம்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நம்மளே இப்போ நிறைய ஸ்டடீஸ் பார்த்துட்ருக்கோம். எத்தனை குழந்தைங்க அந்த டிவிக்கோ ஃபோனுக்கோ அடிக்ட் ஆகி, ஏன்னா நம்ம ஒரு கேம் கொடுக்கலாம் ஆனால் அதுலேருந்து மல்டிபிள் கேம்ஸ் மேலே 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 போயிட்டு அது அவங்களோட வாழ்க்கையை எப்படி நாசமாக்குது அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். அதனாலேயே சித்தமில் போர்ட் கேம்ஸ் அப்படின்ற இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம ரொம்ப தெளிவாக இருந்துட்டோம். நோ ஸ்க்ரீன்ஸ், அதுதான் எங்களோட மோட்டோவே. ஃபேமிலியில் வந்து அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாரையுமே ஒன்றிணைக்கிற மாதிரி இந்த கேம்ஸ் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணோம். ஸோ என்னோட சொந்த வாழ்க்கையிலேருந்து அந்த ஒரு ஸ்பார்க், நான் எப்படி நிறைய ஃபெயிலியர்ஸை சந்தித்தேன் அப்படின்ற ஒரு ரிஃப்ளெக்ஷன்,
இன்னைக்கு இந்த குழந்தைங்களுக்கு என்ன இல்லை அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பு, அண்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறச்சே சித்தம் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல் மூவ்மெண்ட் ஒரு கம்பெனி உருவத்தில் உருவாச்சு. சித்தம் பிறந்தது வந்து ஜனவரி 27, 2023. லான்ச்சே வந்து ரொம்ப அழகா நடந்ததுன்னு தான் சொல்லணும். ஒரு சின்ன இடத்துல எங்களோட ரொம்ப க்ளோஸ் வெல்விஷர்ஸோட அந்த லான்ச் ஈவெண்ட் நடந்துச்சு. ஸோ அந்த லான்ச் ஈவெண்ட்லயே நாங்கள் வந்து 5 ப்ராடக்ட்ஸை வந்து லான்ச் பண்ணோம். லான்ச் பண்றச்சு நிறைய கேள்விகள். இதெல்லாம் இன்னைக்கு தேவையா? இந்த புராண கதையெல்லாம் நம்ம வச்சுட்டு என்ன பண்ண போறோம்? அப்புறம் இப்பெல்லாம் எல்லாரும் டிஜிட்டல்னு போயிட்டாங்க. அந்த பசங்களை தூக்கி உட்கார வச்சு இதெல்லாம் விளையாட வைக்கிறதுலாம் நடக்கவே நடக்காத காரியம். அந்த மாதிரி சொன்னவங்க ரொம்ப நிறைய பேர் இருந்தாங்க. பட் அதெல்லாம் மீறி எனக்கு வந்து நம்ம ஒரு விஷயம் சரியாதான் பண்றோம் அப்படின்ற ஒரு கன்விக்ஷன் எனக்கு இருந்தது. எத்தனை பேர் எத்தனை விதமா சொன்னாலும் இல்லை இது நடக்கும் அப்படின்னு என்னோட கணவர் வந்து ரொம்ப உறுதுணையா இருந்தாங்க எனக்கு. கணவருக்கு அடுத்து என்னோட மாமனார், அவர் வந்து இந்த கம்பெனியில ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்றாரு. ஸோ இவங்கெல்லாம் கொடுத்த ஒரு பயங்கரமான ஒரு பூஸ்ட். சரி, ஓகே, இல்லை நம்ம பண்ணணும், அட்லீஸ்ட் நம்ம தோத்தாலும் பண்ணிட்டு அதுல இருந்து ஏதாவது ஒரு கத்துக்கணும், கத்துட்டு தோல்வி அப்படின்றது ஒத்துக்க முடியும் என்னால அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் ஆரம்பிச்சேன். ஸோ குழந்தை பிறந்த உடனேவே நிறைய பேர் வந்து, ஓ சித்தமா, இது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னார், நான் நிறைய ஸ்கூல்ஸ்க்கு சப்போர்ட் பண்றேன், நீங்க அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் போய் இந்த கேம்ஸை போட்டு நீங்க ஒர்க் ஷாப் நடத்துறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் முதல்ல அவங்க கிட்ட சொன்னது, சார் இது நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்டுக்கு பண்ணியிருக்கேன், பிளஸ் இதெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு, உங்களுக்கு ஓகேனா நான் பண்றேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்க போங்க, நான் காசு கொடுக்குறேன், நீங்க போயிட்டு அதை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னாங்க. சரி சொல்லிட்டு போனேன். ஒரே ஒரு நிகழ்ச்சி என்னோட மனசையும் அப்படியே என்னோட வாழ்க்கையும் புரட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போயிட்டு ஒரு பர்டிகுலர் கதையை நான் சொன்னேன். பண்டிட் மதன் மோகன் மால்வியா அப்படின்றவரோட கதையை சொன்னேன். அவர் வந்து பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டியை ஆரம்பிக்கிறதுக்கு விரும்பினாரு. அது ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட போய் காசு கேட்கறச்சு ஹைதராபாத்ல ஒருத்தர்கிட்ட போயிட்டு கேட்டாரு. அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு பணக்காரர் நிசாம் இருந்தாரு. அவர் வந்து அவருக்கு என்ன மூடோ தெரியல, அன்னைக்கு காலில் இருந்த செருப்பை எடுத்து பண்டிட் அடிச்சிட்டாரு. அடிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா நம்மளா இருந்தா அந்த இடத்துல ஒண்ணு கோவப்பட்டிருப்போம், அழுதுட்டு வந்திருப்போம், ரிஜெக்ட் ஆயிருப்போம், என்ன அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படிலாம் யோசிச்சிருப்போம். இதுதான் முக்காவாசி குழந்தையும் சொல்லுவாங்க. ஆனா அந்த இடத்துல பண்டிட் மதன் மோகன் மால்வியா பண்ணது, அந்த செருப்பை எடுத்துட்டு போய் நேர போய் சந்தைக்கு போய் ஏலம் விட ஆரம்பிச்சாரு. இதை கேட்டு அந்த நிசாம் தன்னோட ஆளை ஒருத்தர் அனுப்பிச்சு, எவ்வளோ காசானாலும் பரவாயில்ல, அது திரும்ப வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி நிறைய காசு கொடுத்து அந்த ஒத்த செருப்பை திரும்ப வாங்கிட்டு வந்தாங்க. அந்த காசை வச்சுதான் அந்த யூனிவர்சிட்டிக்கு அஸ்திவாரம் போட்டது. இந்த கதையை நான் சொன்னேன். ஒரு பொன் குழந்தை உட்காந்து ரொம்ப அமைதியா கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறமா ஒரு 2 வாரம் கழிச்சு மறுபடியும் அதே ஸ்கூலுக்கு நான் போனேன் ஒரு ஃபாலோ அப்புக்கு. அந்த குழந்தை ஓடி வந்து கட்டிட்டு என்கிட்ட சொன்னது, மேம் உங்களால நான் வந்து இந்த வாட்டி கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு புரியல. ஏன் கண்ணா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டப்போ, நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல கதை, எங்க அப்பா எப்பவுமே குடிச்சிட்டு வந்து என்னையும் எங்க அம்மாவையும் அடிப்பாங்க, அப்போ அன்னைக்கு எங்க அப்பா வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்து என்னை வந்து செருப்பு கட்டி அடிச்சாங்க. அன்னைக்கு நான் டிசைட் பண்ணேன் மேம், அன்னைக்கு நான் முடிவு எடுத்துட்டேன், இனிமே நான் நல்லா படிச்சு எங்க அம்மாவை நான் காப்பாத்த போறேன், இனிமே எது வந்தாலும் நான் மாற போறது இல்லை அப்படின்னு சொன்னா. அப்ப எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப டீப்பா புரிஞ்சுது. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைக்கு புக்ஸ், ஃபீஸ், ட்ரெஸ், சாப்பாடு, இதெல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் ரொம்ப அடிப்படையா தேவைப்படுது, இன்ஸ்பிரேஷன் டு கம் டு ஸ்கூல். அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் சில்ட்ரனா இருந்தாலும் சரி, அர்பன்ல இருந்தாலும் சரி, செமி அர்பன்ல இருந்தாலும் சரி, சின்ன பசங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஆஃபீஸ்க்கு போறதுக்கு, ஸ்கூலுக்கு போறதுக்கு, எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷன் வேணும். அந்த இன்ஸ்பிரேஷன் நம்ம கலாச்சார கதைகள்ல இருந்து தான் நம்மளால ரிலேட் பண்ண முடியும். எங்கேயோ உட்காந்துட்டு இருக்கிற ஒரு ஸ்டீவ் ஜாப்ஸோ பில் கேட்ஸோ அவங்க கராஜ்ல ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க
இப்படி பெருசானாங்க அப்படின்னு சொல்றதை விட, நம்ம நாட்டுல அப்துல் கலாம் தெரியுமா, அவ்வளோ பெரிய பிரசிடென்ட் போஸ்ட்ல இருந்தும் கூட அந்த இஸ்ரோ பக்கத்துல இருந்த ஒரு செருப்பு தைக்கிறவரையும் ஒரு சின்ன ஹோட்டலோட முதலாளியும் தான் வந்து பிரசிடென்ஷியல் கெஸ்டா கூப்பிட்டாங்க. இல்ல ஒரு ஸ்ரீதர் வேம்பு சார் எப்படி அடிமட்டத்திலேருந்து வந்து இவ்வளோ பெரிய ஜோஹோன்ற கம்பெனியை வளர்த்தாரு. இந்த கதைகள் தான் நம்மளுக்கு இன்னுமே இன்ஸ்பைரிங்கா இருக்கும். ஏன்னா தீஸ் ஸ்டோரிஸ் ஆர் மோர் ரிலேட்டபிள் டு அஸ். இந்த விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தேன். ஸோ இதை தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு எப்படியெல்லாம் எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற நோக்கத்துல சித்தம் நடத்தி வந்துட்டு இருக்கேன். சித்தம் ஆரம்பிக்கிறச்சே ஒரு பெரிய இது வந்து ஃபைனான்ஸ். இதை எப்படி நம்ம வந்து காசு இதில் யார் போட போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. இதுல வந்து யூஸ்வலாவே நம்மளுக்கு ஒரு தோன்ற விஷயம், காசு இருந்துதான் நான் பண்ணிடுவேன் அப்படின்ற நோக்கத்துல இருக்கிற ஆண்டர்பிரினர்ஸ் ரொம்ப நிறைய. பட் என் கையில காசு கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுவோம். சின்னதா ஒரு விஷயம் பண்றதுக்கு காசு அவ்வளோ பெரிய இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட முதல் ப்ராடக்டான சாரதி அப்படின்ற ஒரு புக்கு. அந்த புக்கு வந்து ஆக்டிவிட்டி புக்காக ஒன்று கிரியேட் பண்ணோம். வெறும்னா கிருஷ்ண கதைகளை எடுத்து அதையே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கிராஸ்வேர்ட்ஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் நிறைய போட்டு குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி புக் பண்ணோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு கொடுத்த ஃபீட்பேக், ஓ இது ரொம்ப நல்லா இருக்கு, இது இந்த இடத்துல இது இப்படி மாற்றிக்கலாமே, ஓ இந்த இல்லஸ்ட்ரேஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு ப்ளஸஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ரெண்டுமே கொடுக்கும்போது ஓகே ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ப்ராடக்ட் வந்து ஹிட் ஆகுது அப்படின்னு தோண ஆரம்பிச்சது. என்னோட ஃபர்ஸ்ட் கஸ்டமரே என்னோட பொண்ணு தான். சித்தம் ஆரம்பிக்கிறச்சே அவளுக்கு 4 வயசு. அவள் ஆரம்பிக்கிறச்சே ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் நான் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து ஒரு ஸ்டோரி புக், கலர்ஃபுல் ஸ்டோரி புக். பட் எனக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இல்லஸ்ட்ரேஷன் தான் வந்துருந்தது. அவள் எதிர்க்க நான் பண்ணிட்டு இருக்கிறச்சே அவள் இதை பார்த்து இப்படி கேட்டா, அம்மா அது எனக்கு வந்து கலர் பண்ணுறதுக்கு கொடு அப்படின்னு கேட்டா. அப்போதான் எனக்கு தோணித்து, இது நல்ல ஐடியாவாக இருக்கு, கலரிங் புக் ப்ளஸ் ஸ்டோரி புக் அதே இல்லஸ்ட்ரேஷனோட. ஸோ அந்த குழந்தைங்க கதையை கேட்க கேட்க அவங்க அதே இதை கலர் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து ஆன் த கோ ஃப்ளோவில் வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் ப்ராடக்ட்ஸை பண்ணி ஒரு குட்டி பேட்ச் பண்ணி நான் விற்க எனக்கே அந்த கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தியாக வந்தது. முதல்லலாம் நாங்கள் வந்து ஒரு 100 அப்படி தான் பண்ணுவோம், பேட்சஸ் ஆஃப் 100, 150. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பட் மார்க்கெட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுதான் பெட்டர் வழி அப்படின்றதுனால அந்த மாதிரி பேக்கேஜிங்கில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். அப்புறம் கடைசியில் ஓகே இல்லை இதுதான் சரிப்பட்டு வருது, ஷிப் பண்ணுறச்சே இதுதான் சரியாக வரும். அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய பண்ணுறச்சே தான் கற்றுப்போம். ஸோ எடுப்பில் எனக்கு வந்து காசு சேமிக்கணுன்றதுக்காக நான் 1000 பீஸ் பண்ணி அது விற்காமல் போகிறத விட கொஞ்சம் காசு ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 100-200 பீஸ் தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போவும் நாங்கள் வந்து ஒரு 500லேருந்து 1000 பீஸ் வரைக்கும் தான் அட் அ பாயிண்ட் பண்ணுவோம். அந்த கேம் வந்து சூப்பர் ஹிட்டு, இது வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு, நம்ம திஸ் இஸ் த பெஸ்ட் வெர்ஷன் ஆஃப் த கேம் அப்படின்னு எங்களுக்கு தெரியறச்சே தான் வி மேனுஃபேக்சர் தட் கேம் இன் பல்க். ஸோ இது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஆஸ் அ விமன் ஆண்டர்பிரினர் ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா, பெண்கள்னாலே ஒரு இவங்க இப்படி தான் அப்படின்ற ஒரு கிளீஷேட் எதிர்பார்ப்புகளாக இருக்கலாம், இல்லை ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்கலாம். இது வந்து நிதர்சன உண்மைதான். இதை நான் வந்து வார் மாதிரி நான் போய் சண்டை போடணுமா, இல்லை அதை இக்னோர் பண்ணிட்டு போனோமா, இல்லை மக்கள் இப்படி தான் எடுத்துப்பாங்க பட் இதை எப்படி நான் மாற்றி கொண்டு போகிறது அப்படின்னு யோசிக்கணுமா அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு. ஐ திங்க் விமனுக்கு வந்து மெயினாக இருக்கிறது வந்து எங்களோட அந்த சாஃப்ட்னஸ் ஆர் எம்பத்தி, அது வந்து லீடர்ஷிப் குவாலிட்டியோட அசோசியேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தோணுச்சு. பட் இதுக்காக நான் வந்து அக்ரெசிவாக மாறணுமா அப்படின்னு கேட்டால் என் மனசாட்சி படி வேண்டாம் அப்படின்னு தான் தோணுச்சு. லெட் மீ லீட் வித் எம்பத்தி. People will understand leaders come from different spaces. அதுதான் என்னோட மோட்டோவாக இருந்திருக்கு. நான் ஒரு பெண்ணா இதுதான் என்னோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லி நான் இந்த கம்பெனி நடத்தி வந்துட்டுருக்கேன். இது வரைக்கும் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஒரு பிரச்சனை என்னென்னா, என்னோட கம்பெனியில் என்னோட நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ்லாம் நான் நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இந்த மாதிரி ட்ராவல்லாம் பண்ணுறச்சே ஒரு ஆண்மகனாக இருந்தால் டக்குன்னு
நினச்சப்போ கிளம்பி இப்போ நான் கிளம்பிடுறேன், நான் நைட் பஸ் பரவாயில்ல, நைட் பஸ் பிடிச்சி போயிடுறேன், அங்கே போயிட்டு ஏதாவது ஹோட்டலில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவங்களால சொல்லிட்டு போகிற அளவுக்கு இருக்குது. ஆனால் இப்போ என்னால் ஒரு பெண்ணாக என்னால் அது பண்ண முடியாது. இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க குழந்தைங்க அப்படின்றச்சே என்னால் திடுதுப்புன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஃப்ளைட் எடுத்துகிட்டு போய் ஒரு மீட்டிங்காக போக முடியாது. அப்படியே போனாலும் எங்கே வேணால் தங்கிக்கலாம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த இடம் சேஃபாக இருக்கா, நல்ல லொக்காலிட்டியில் இருக்கா, நான் இங்கேருந்து போகிறச்சே எனக்கு அந்த அகாமடேஷன், காரு இல்லை அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லாமே சரியாக இருக்கா, இந்த டைமுக்கு கரெக்டாக இந்த மீட்டிங் முடியுமா, முடிச்சா நான் இங்கேருந்து இங்கே எப்படி போகிறேன், இது எல்லாமே சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் இதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆஸ் அ உமன் ஆண்டர்ப்ரனர் இந்த சின்ன விஷயங்கள் இருக்குது. இது சில பேருக்கு சின்ன விஷயமா இருக்கலாம், சில பேருக்கு பெரிய விஷயமா இருக்கலாம். பட் இந்த ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம்னு வந்துட்டா முதலே சொன்ன மாதிரி எனக்கு இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு தான் நான் யோசிப்பேனே தவிர இதே இப்படி இருக்குது, சொசைட்டி இப்படி இருக்குது, சொசைட்டியை மாற்றணும் அப்படின்றது ஒரு ஆளை மிஞ்சின செயல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் தேங்க்ஸ் டு a lot of women leaders, இன்னைக்கு பெண்கள் they are breaking the glass ceiling and coming out and showing the world என்னெல்லாம் பண்ண முடியும், எங்களால் இதையும் பண்ண முடியும் அப்படின்றத ஒரு பெண்ணா நிறைய பேர் நிரூபிச்சிட்டு இருக்காங்க. அது எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கு. சித்தம் ஆரம்பிச்சு ஒரு 5000 ஃபேமிலிஸ் கிட்டக்க இது வரைக்கும் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். அது தவிர கிட்டத்தட்ட ஒரு 45 ஸ்கூல்ஸில் நம்மளோட ப்ராடக்ட்ஸை போட்டிருக்காங்க. நான் நிறைய ஸ்கூல்ஸ்க்கெலாம் போய் குழந்தைங்களோட உட்காந்து இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடுவேன். அவங்க அதை பற்றி எப்படி கற்றுக்குறாங்க, அந்த 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 விளையாட்டோட எப்படி விளையாடுறாங்க, எப்படி ஒன்றா இருந்துக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நான் கொஞ்சம் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணுவேன். அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணுறதுல நிறைய விஷயம், ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம்லாம் எனக்கு தெரிய வந்தது. ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் மை ஆதார்னு, அதில் 21 கேள்வி கேட்போம். உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேள்வி, உங்கள் ஃபேமிலி, லேண்ட், கல்ச்சர் பற்றி. ஒரு குழந்தை அந்த புக்கை வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பண்ணிட்டு ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு, என்கிட்ட ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க எனக்கு வாட்ஸ்அப்பில். அந்த ஃபோட்டோவில் ஒரு தக்காளியும் 2 பச்சை மிளகா இருந்தது. என்னதுக்கு இந்த பையன் இந்த ஃபோட்டோ அனுப்புறாண்டா, அப்புறம் ஒரு வாய்ஸ் நோட், மேம் நான் மை ஆதாரில் பார்த்துட்டு இருந்தேன், எங்கள் அம்மா அப்பா தான் இப்போ காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்காங்க, ஆனால் எங்கள் தாத்தா பாட்டி அவங்க எல்லாருமே விவசாயிகளாக தான் இருந்திருக்காங்க, அதனால எனக்கும் விவசாயம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை வந்துருச்சு. பால்கனிலேயே தக்காளி அப்புறம் பச்சை மிளகா நட்டுருக்கேன், இங்கே பாருங்க நானே வளர்த்துது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சான். அந்த குழந்தையோட இன்னசென்ஸை தாண்டி அந்த ஒரு the want to connect to his ancestors, his ancestral profession அப்படின்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த குழந்தை ஒரு 7 வயசு குழந்தை தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, வாவ் இப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் எல்லாமும் ஸ்ட்ரைக் ஆகுமா அப்படின்னு. இன்னொரு பாட்டி அதே புக்கை யூஸ் பண்ணிட்டு, என் பேத்தி அமெரிக்காவில் இருக்கா, ஆனால் அவள் என்கிட்ட எதுவுமே பேசுறதுக்கே இல்லை, ஆனால் இப்போ திடீர்னு ஃபோன் பண்ணி என்கிட்ட நிறைய கேள்வி கேட்குறா, நான் படிக்கிற காலத்தில் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் எப்படி பேசுவேன் அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்குறா, ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது என் பேத்தி அந்த மாதிரி என்கிட்ட பேசுகிறச்சே அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஒரு நாள் ஒரு மந்திர ஜப்பம் மேல பண்ணியிருக்கிற மந்திரம் அப்படின்ற ஒரு கேம் பசங்களோட விளையாடிட்டு இருந்தேன். இது ஒரு ரூம்ல நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு 10 குழந்தைங்களா விளையாட்டு போயிட்டு இருந்தாங்க. டோட்டலா ஒரு 70-80 குழந்தைகள் இருந்தாங்க. அதுங்க எல்லாரும் விளையாடிட்டு சரி டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேக் பண்ணி அந்த பெரிய ஹாலுக்கு வந்துட்டோம். அந்த ஹாலுக்கு வந்தப்போ ஒரு 2 குழந்தை மட்டும் மேம் ஒரே ஒரு வாட்டி லாஸ்ட் கேம் ஒன்று விளையாடலாம். எனக்கு நோ சொல்றதுக்கு மனசு இல்லை. ஸோ அந்த 2 குழந்தையோட ஆட ஆரம்பிச்சேன். இன்னும் ஒரு 5 குழந்தை சேர்ந்தாங்க. இன்னும் கொஞ்சம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 குழந்தைங்க என்னை சுத்தி உட்காந்துட்டு இருக்காங்க. நாங்க அந்த கேம் விளையாடிட்டு இருக்கோம். பேரண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் கீழே கார் பார்க் பண்ணிட்டு, மேம் ப்ளீஸ் கொஞ்சம் குழந்தைங்களை விட்டீங்கன்னா நாங்க கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பட் எல்லா குழந்தைங்களும் அன்னைக்கு விளையாடினா அத்தனை குழந்தைங்களும்
எங்ககிட்ட இருந்து அந்த மந்திரம் கேம் வாங்கிட்டு போனாங்க. ஸோ எனக்கு வந்து அதை பார்க்கறச்சே ஓகே, நம்ம ஏதோ ஒன்று அந்த குழந்தைங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த நம்ம ஒரு புகுத்துறோம். அது வந்து எனக்கு என் கண் கூட பார்க்கும்போது ஒரு புல்லரிச்சுது எனக்கு. என் வீட்லயே நான் முன்னாடி சொன்ன மாதிரி என் குழந்தையே இருக்கா, அவளுக்கு 6 வயசு. தினம் ராத்திரி அந்த மந்திரம் விளையாடாம நாங்க தூங்க போகவே முடியாது. வீட்டுக்கு யாரு கெஸ்ட் வந்தாலும் அவங்கள உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் அந்த மந்திரம் விளையாடணும். அதுக்கப்புறமா தான் எங்க வீட்டுல வந்து ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்றது எல்லாமே கேட்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயங்கள் தாத்தா பாட்டி இல்ல பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வரச்சே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. நெய்வேத்யா அப்படின்னு இன்னொரு கேம் பத்தி சொல்லணும். அதுல வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம வந்து நெய்வேத்தியத்தை பத்தி சொல்லி கொடுப்போம். இட்ஸ் அ பிரிட்டன்ட் பிளே. ஸோ அந்த குழந்தை வந்து அவங்க வீட்டுல 2.5 வயசு குழந்தை சாப்பிட்றதுக்கு எது கொடுத்தாலும் இப்போ அது ஃபர்ஸ்ட் கொண்டு போய் சுவாமி கிட்ட காமிச்சிட்டு வந்து சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து சொன்னாங்க. இதெல்லாம் கேட்கறச்சே லைஃபோட பர்பஸ் இதுதான் அப்படின்னு வந்து ரொம்ப திடமா நான் நம்புறேன். தீஸ் ஆர் சச் பியூட்டிஃபுல் திங்ஸ். அண்ட் மார்க்கெட்டிங் பத்தி சொல்லணும்னா நம்ம வந்து ஆப்வியஸ்லி இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணுறோம். முக்கால்வாசி பேருக்கு வந்து நாங்கள் அந்த வழியாக தான் போய் சேர்றோம். பட் அது தவிர நாங்கள் நிறைய பாப்அப் எக்ஸிபிஷன்ஸ்லையும் கலந்துக்கிறோம். சென்னையிலையா இருக்கட்டும், டெல்லி, மும்பை, பெங்களூர், ஹைதராபாத் இந்த மாதிரி Tier 1 சிட்டிஸில் இது வரைக்கும் கலந்துருக்கோம். கோயம்புத்தூர்லேயும் நாங்கள் 2-3 எக்ஸிபிஷன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஆர் வெரி எக்ஸைட்டட் about the feedback that we are getting and the joy that we are able to bring on the faces of parents and children. சித்தம் மூலமா எனக்கு கல்ச்சுரல் எஜுகேஷன் மெயின் ஸ்ட்ரீமா ஆக்கணும். நம்ம இந்திய கலாச்சாரத்தை பத்தி ஒவ்வொரு குழந்தையும் நல்ல புரிதலோட வெளியேறணும். அதே மாதிரி இந்த புரிதலை வச்சு அவங்க ஒரு கான்ஃபிடென்ட்டான, ரூட்டடான, ரெசிலியண்டான ஜென்ரேஷனா உருவாகணும். இன்றைய காலகட்டத்துல ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அதுலேருந்து எப்படி எஸ்கேப் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்ம திரும்ப திரும்ப அந்த குழந்தைக்கு காமிச்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு சினிமாலையா இருக்கலாம், எல்லாத்துலேயும் இருக்கலாம். யாராவது நம்மளை பத்தி தப்பா பேசிட்டாங்கன்னா திரும்ப திட்டிடலாம், இல்லை அவங்கள எப்படி அழிக்கிறதுன்னு பார்க்கலாம், இல்லையா குடி போதை இதுக்கு அடிமையாகலாம், ஏன்னா அதை மறந்துடுவோம். இந்த மாதிரி விஷயங்கள்ல தானே சினிமாவில் காமிச்சிட்டு இருக்கோம். அதை மாற்றி நம்மளுக்கு வர கஷ்டங்களை இந்த மாதிரியும் நம்ம டேக்கிள் பண்ணலாம், இப்படியும் எதிர்கொள்ளலாம் அப்படின்ற சொல்றதுக்கு சித்தம் ஒரு டூலா இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஒரு ஸ்கூல்லையும் சித்தம் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் கிளாஸ் பீரியடா இருக்கணும். அதுல விளையாட்டு மூலமாவே பசங்க நிறைய விஷயத்த கத்துக்கணும். இது வந்து பெரியவங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் இடையே ஒரு நல்ல கான்வர்சேஷன் ஸ்டார்டரா இருக்கணும் அப்படின்றது என்னோட கனவு. எத்தனை குழந்தைங்களை முடியுமோ 1 மில்லியன் 2 மில்லியன் 10 மில்லியன் நம்பர் போடாம உலகத்துல இருக்கிற அத்தனை குழந்தைங்களையும் போய் சேரணும் அப்படின்றது தான் எனக்கு ஆசை. இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸா நிறைய ரெக்கக்னிஷன் சித்தம்க்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஹர் ஸ்டார்ட் அப் ஷோன்ற ஒரு கான்டெஸ்ட்ல 10 லட்சம் ரூபாய் சித்தம் வின் பண்ணியிருக்கு. அதே மாதிரி நாங்கள் செய்கிற இந்த ஒர்க்கை நிறைய மீடியாலையும் பேசிட்டு இருக்காங்க. தேங்க்ஸ் டு ஜெயா டிவி சித்தம் பற்றி உங்களுக்கு ஒரு புரிதலை உண்டாக்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன மாதிரி நிறைய பெண்கள் ஒரு அம்மாவா ஆனதுக்கு அப்புறமா இருக்கலாம், ஒரு மனைவி ஆனதுக்கு அப்புறமா இருக்கலாம், அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸ், அவங்க பார்க்குற ப்ராப்ளம்ஸுக்கே ஒரு தீர்வை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி இருக்கிற பெண்களுக்கெல்லாம் நான் ஒரு உதாரணமாக இருக்க விரும்புகிறேன். ஸோ அவங்க பார்க்குறச்சே நிறைய பணம் இருக்கணும், எல்லாம் இருந்தால் தான் பிஸ்னஸ் நடத்தணும் அப்படின்னு எல்லாம் இல்லை. சின்னதில் ஆரம்பிங்க. அம்மா அப்பா, மாமனார் மாமியார், கணவர் எல்லாரோட சப்போர்ட்டும் எடுத்துக்கங்க. ஒரு அம்மாவா, ஒரு ஆண்டர்ப்ரனரா எனக்கு தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. அந்த குழந்தைய வீட்டில் விட்டுட்டு நம்ம போய் வேலை செய்கிறச்சே அதுவும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறச்சே அது எவ்வளோ ஒரு பெரிய கில்ட் நம்மளுக்குள்ள உண்டாக்கும் அப்படின்றத நான் நல்லா புரிஞ்சிட்டு இருக்கேன். பட் ஐ ஹாவ் டு சின்சியர்லி தேங்க் மை பேரண்ட்ஸ் இன் லா அண்ட் மோர் தென் எனி ஒன் மை ஹஸ்பண்ட். இவங்க எல்லாரும் கொடுக்குற அந்த சப்போர்ட்,
என் குழந்தை எனக்கு கொடுக்குற சப்போர்ட், அது எல்லாமே வந்து நான் பண்ற ஒரு செயலுக்கு வந்து ஒரு ஒர்த் வைலா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்களும் வாங்க, join the movement of Chittam. Let us make India great again by making the citizens be knowledgeable about our roots and our culture.